நினைச்சேன் இந்த ஒரு சம்பவம் கண்டிப்பா நடக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சிஎஸ்கேவோட கதையே முடிச்சு விட்டானுங்க. அது என்னன்றது வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். கீழே ஃபாலோ பண்ணி தட்டி விட்டுறீங்களா? டாஸை தோத்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்ண வந்தாங்க சிஎஸ்கே. ஓப்பனிங்ல வந்த ரெண்டு பேருமே ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் போட்டு ருத்ராஜ் 13 ரன்ல அவுட், சஞ்சு சாம்சன் 20 ரன்ல அவுட். அடுத்து வந்த உருவி பட்டேல் மேல போன மேட்ச் நம்பிக்கை வச்ச மாதிரி இந்த மேட்ச்ல நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு நினைச்சேன். அது ஏத்த மாதிரி 6 ரன்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அடுத்து வந்த கார்த்திக் சர்மா, உண்மையா சொல்றேன் இவரெல்லாம் வேற ரகங்க. தலைவன் மேட்ச் சூப்பரா ஸ்டாண்ட் பண்ணி கொண்டு போய் 71 ரன் அடிச்சாரு. அதுக்கடுத்து வந்தவங்க கொஞ்சம் சில சம்பவத்தை செய்ய கடைசியில சிஎஸ்கே பாத்தீங்கன்னா 20 ஓவருக்கு 5 விக்கெட் இருந்து 188 ரன் எல்எஸ்ஜிக்கு டார்கெட்டா கொடுத்திருந்தாங்க. இதை தொடர்ந்து சைனிங்ஸ்ல வந்த எல்எஸ்ஜி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மேட்ச் முடிக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. போன மேட்ச் நல்லா போட்டு அன்சில் கம்போஜ் ஓவரா கொஞ்சம் வாட்ச் எல்லாம் கூப்பிட்டு சும்மா பிரின்னு பிரிச்சு தலைவனை குஜிலி மஸ்து பட்டானுங்க. மிச்சல் மாஸ் ஒரே ஆளு 90 ரன் கிட்ட அடிச்சாரு. ஜாஸ் இங்கிலீஷ் 36 ரன், நிக்கலன்ஸ் போரன் 32 ரன். அவ்வளவுதான், இவனுக்கு 3 பேர் 16வது ஓவர்லயே 188 ரன் அடிச்சு மேட்சே முடிச்சிட்டானுங்க. இதனால சிஎஸ்கே இதுக்கு அடுத்து போற 2 மேட்ச்லயும் ஜெயிச்சா மட்டும் தான் பிளே ஆஃப். அப்படி அவங்க எதனா ஒரு மேட்ச் தோத்தா கூட உங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியல. சரி, உங்க மனசுல என்ன இருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்.